உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு சிம்பிளாக ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம். நான். ஸோ நான் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அடிக்கடி சாப்பிடலாட்டியும் நம்ம வந்து ரொம்ப அக்கேஷனலாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம அவனில் ஈஸியாக பண்ணிடலாம். அதுதான் நம்ம எப்படி பார்க்க போகிறோம். நானுக்கு வந்து நமக்கு மைதாவில் வேணும். மைதாவில் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மைதா எடுத்திருக்கேன், பிளெயின் ஃப்ளார். அப்படி இல்லை நீங்கள் வந்து கோதுமை மாவில் ட்ரை பண்ண போகிறோம், ட்ரை பண்ணால். பட் ட்ரெடிஷ்னல் இதில் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போயாவது அக்கேஷனலாக சாப்பிடலாம். மைதா, அதனால் வந்து அது வந்து நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். இந்த கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் ஃபுல்லாக மைதா எடுத்துக்கிட்டால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கட்டி தயிர் மாதிரி எடுத்துக்கலாம். அது கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிட போகிறோம். ஒரு 1 ஹவர் ஊற வச்சிட போகிறோம் நல்லா. ஈஸ்டெல்லாம் வேண்டாம். ஸோ இது மட்டும் போட்டால் போதும். அது ரெடி ஆனதுக்கப்புறமா அவனில் சுட்டு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர் போட போகிறோம். அது கூட வந்து நம்மளுடைய கொத்தமல்லி தூள் நல்லா கொஞ்சம் மேலே தூக்கி ப்ரஷ் பண்ண போகிறோம். நீங்கள் ஆக்சுவலாக இதை கார்லிக் நானாக பண்ணோன்னா கொஞ்சோண்டு கார்லிக் தூளையும் வந்து நம்ம மேலே தூவி விடலாம். இல்லைன்னா பட்டர் நானாக வச்சுக்கலாம். சரி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தயிரும் போட்டாச்சு. இந்தளவுக்கு உப்பும் போட்டுக்கிறேன். இது கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கட்டியாகவும் வேணாம். ஸோ ஓரளவு நல்லா மிதமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம. இது எப்படின்னா வந்து நான் நல்லா ஒரு 2 பெரிய நான் பண்ணுற அளவுக்கு தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ நல்லா நம்ம திக்காக பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கொஞ்சம் பசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லேசாக நம்ம வந்து எண்ணெய் தொட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சிடலாம். மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும் நல்லா. ஸோ முடிஞ்ச ஒரு 1 ஹவர் நம்மளாம் ஊற வச்சு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஈஸ்ட்லாம் போடல, அதனால் வந்து இது டபுள்லாம் ஆகாது, அதே அமௌண்ட்டு தான் இருக்கும். ஸோ அப்படியே வச்சு நம்ம பண்ணலாம். பட் நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் மாவு, அதனால நம்ம ஊற வைக்கிறோம். ஸோ இது வந்து நான் 1 ஹவர் கழித்து பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம அவனில் சுட போகிறனால அவன் வந்து நம்ம நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அவன் நல்லா சூடாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து தந்தூரியில் பண்ணுவாங்க யூஸ்வலாக, அதை தான் நம்ம வந்து அவனில் பண்ண போகிறோம். அதனால் நல்லா சூடாக இருக்கணும். ஒரு 200 டிகிரி செல்சியஸ் இல்லைனா 400 டிகிரி ஃபாரன்ஹீட் வச்சுக்கலாம். அதில் வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நம்ம தட்டிட்டு அது உள்ளே வைக்க போகிறோம். இது மாதிரி உள்ளே வைக்கிறதுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணலான்னா வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ட்ரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெஷ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அவனில் இருக்க பிளேட் வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கனால வந்து இது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக நிற்காது. அதனால் இந்த மாதிரி எதாவது இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரியோ ஏதோ அவன் ப்ரூஃப் ஏதாவது உள்ள வச்சிங்கன்னா நம்ம ஷீட் போட்டோன்னா வந்து அடியிலேருந்து போகாது. ஸோ இது மாதிரி ஓட்டை இருக்கிற மாதிரி அடியிலையும் மேலேயும் நல்லா ஹீட் வர மாதிரி இருந்தால் நல்லா குக் ஆகும். ஸோ இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம தட்டி வைக்கலாம் சீக்கிரமாக. ஸோ இப்போ வந்து 1 ஹவர் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அதை எடுத்து நம்ம வந்து தட்டி பண்ண போகிறோம். ஸோ இந்த வெயிட்டிங் டைமில் வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி நமக்கு நம்மளோட சேனலில் ஏற்கனவே இருக்குது, நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். அவனும் வந்து நல்லா சூடு பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு கையில் ஒட்டாமல் இருக்க லேசாக கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். மாவு எடுக்கலாம். இது வந்து நமக்கு எவ்வளோ மெல்லிசாக வேணும் அப்படின்னா அவனில் நல்லா ஈஸியாக வெந்துடும். அதனால் ஈஸியாக நம்ம கொஞ்சம் திக்காகவே பண்ணிக்கலாம். கடையில் விற்கிறதும் வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கும். ஒரு மாதிரி இங்கே ஒரு ஓவல் ஷேப்பில் பண்ணுவாங்க, சில பேர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பாக பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். மேலே லேசாக எண்ணெய் போட்டுக்கிறேன். பட்டரும் போட்டுக்கலாம். முடிச்சோன்னா பட்டர் தூக்கலாம் மேலே. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி இன்னொன்று பண்ணிக்கலாம். சும்மா அப்படி கையிலேயே இப்படி பண்ண தர. இது வந்து நம்ம ரோலிங் பின்லாம் வச்சு தேய்க்கக்கூடாது. இர்ரெகுலர் ஷேப்பில் தான் நல்லாயிருக்கும். நான் ரெடி ஆகிடுச்சு. மேலே லேசாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அது பக்கம் வர மாதிரி ஒட்டிடுறேன். ஸோ நல்லா 2 நான் அவனில் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நான் அவனில் வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆகாது, ஒரு 6 மினிட்ஸ்லேயே பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். ஸோ ஒரு அவனை பொறுத்து இருக்குது. ஸோ அவன் நல்லா சூடாக ஹாட்டாக இருந்தால் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே கூட ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துனே இருங்க, தீச்சு விட்டுறாதீங்க. 2-3 மினிட்ஸ் நல்லா ப்ரௌன் ஆனால் நம்ம எடுத்துடலாம். ஸோ ஒரு 5-6 மினிட்ஸ் கழித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ உங்கள் அவன் பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌனாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லி நல்லா வந்து நான் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்தி வச்சு. ஸோ அதை வந்து நம்ம உருக்கி வச்ச பட்டரில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கார்லிக் போடுறதா இருந்தால் அதையும் நீங்கள் குட்டி குட்டியாக போட்டுக்கலாம்.
ஸோ இப்போது நல்லா பட்டரும் அந்த இதுவும் போட்டு நல்லா ரெடியாக இருக்குது. இது சூடாக இருக்கும் போதே அவன்லேருந்து எடுத்து இந்த நான் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே இந்த பட்டர் நல்லா உள்ளே இறங்கும். கொஞ்சம் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இந்த ஊரில் வந்து இங்கே நல்லா இந்த மாதிரி திக்காக விற்பாங்க. ஸோ நான் அதே மாதிரி ஸ்டைலில் பண்ணுறேன். நல்லா ஹாஃபாக கட் பண்ணி அப்படி சர்வ் பண்ணலாம். நீங்கள் இன்னும் மெலிசா வேணுனாலும் மெலிசா பண்ணலாம். இந்த மாதிரி அடியில் நம்ம இந்த மாதிரி ஷீட் வைக்கிறதுனால மெலிசா பண்ணலாம். அப்படி வைக்காமல் நீங்கள் அவனில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உள்ளே விழுந்து. நீங்களும் வந்து சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். வீட்லேயே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.